சென்னை வியாசர்பாடி அருகே மின்சார ரயில் மீது கல்வீச்சு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. அரக்கோணம் சென்ட்ரல் சென்று கொண்டிருந்த மின்சார ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீச்சு ஏற்பட்டு உள்ளனர். கல்வீச்சில் பயணிகள் 3 காயமடைந்து சம்பவ இடத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்வீச்சில் பயணிகள் 3 காயமடைந்து உள்ளனர். சம்பவ இடத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வியாசர்பாடி அருகே மின்சார ரயில் மீது கல்வீச்சு சம்பவம் அரங்கேறியுள்ளது. அரக்கோணம் சென்ட்ரல் சென்று கொண்டிருந்த மின்சார ரயில் மீது இச்சம்பவம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. கல்வீச்சில் பயணிகள் 3 காயமடைந்து உள்ளனர். சம்பவ இடத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வியாசர்பாடி அருகே மின்சார ரயில் மீது கல்வீச்சு சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். அரக்கோணத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி இன்று காலை வந்து கொண்டிருந்த மின்சார ரயில் மீது கல் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வியாசர்பாடி அருகே மின்சார ரயில் வந்து கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத சிலர் அந்த ரயில் மீது கல் வீசி இருக்கிறார்கள். அதில் பயணித்து வந்த 3 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. மேலும் கல்வீசிய நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் இந்த ரயில் மீது கல்வீச்சு சம்பவம் தொடர்பான ஒரு எச்சரிக்கை பதிவை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக ரயில் பெட்டிகள் மற்றும் பயணிகளுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் கல்வீச்சு உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை தடுக்க ரயில்வே தண்டவாளங்களுக்கு அருகில் கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கல்வீச்சில் ஈடுபடுவோருக்கு ஓராண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து வழங்குவதற்கான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த எச்சரிக்கையை தொடர்ந்து தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யக்கூடிய பணியில் ரயில்வே போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.